சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு ஒன்று எதிர்வரும் 26ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தர உள்ளது என்று அந்த அமைப்பின் தொடர்பாடல் திணைக்கள பணிப்பாளர் ஜூலி கோசாத் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். கொள்கை ரீதியான முக்கிய கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்காக இலங்கைக்கு வரவுள்ள இந்த குழுவினர் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருந்து பேச்சுக்களை முன்னெடுப்பர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையுடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை ஒன்றிணைந்து நிறைவு செய்வதே இந்த விஜயத்தின் பிரதான நோக்கமாக அமைந்துள்ளது. நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை, வரி மறுசீரமைப்பு மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைகளில் அடைந்துள்ள முன்னேற்றங்கள் குறித்து இந்த குழுவினர் அரசின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் விரிவாக ஆராய உள்ளனர். இந்த மீளாய்வு வெற்றிகரமாக நிறைவடையும் பட்சத்தில் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய அடுத்த கட்ட நிதி உதவிகள் தடையின்றி கிடைப்பதாக வாய்ப்புகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை பார்வையிட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை அழுத்தவும்.